You said never let me go. You said never let me go. பேலன்ஸ் அதுக்குள்ளே மழை வந்துருச்சு இங்கே பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கலையானன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் டே ட்ரிப், ஒரு அட்வான்ஸ்டு ட்ரிப் போக போகிறோம். வேலூர் மாவட்டத்தில் நிறைய பேருக்கு தெரியாத இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, வேலூர் மாவட்டத்தில் பயங்கரமான ஒரு பிளேஸ் இப்போ போக போகிறோம். பைக் லவராக இருந்தீங்கன்னா, பைக் டிரைவ் பிடிச்சவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முக்கியமாக பைக் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு, பைக் லவருங்களுக்கு கூட சொல்லலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கிளம்பலாம். வீட்டிலேருந்து தான் கிளம்ப போகிறேன். ஓகே, வரட்டுமா? போயிடுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன். எந்த ஊருக்கு? ஒடுக்கத்தூர். போயிட்டுமா? ரவிக்கு வந்துடுவீங்களா? ரவிக்கு தான் அங்கே ராத்திரிக்கு தான் பூஜை. பூஜை முடிச்சுட்டு வெடிக்காலம் கிளம்புவோம். நாளைக்கு காலையில் வருவேன். சரி, போய். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அப்படின்ற ஊருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ எந்த ஊருக்கு போகிறோன்னா, வெள்ளண்டப்ப மலை அப்படின்னு ஒரு ஊருங்க. ஒடுக்கத்தூர்லேருந்து ஒரு 7 இல்லை 8 கிலோமீட்டர் வரும். வருஷத்தில் ஒரு நாள் அந்த கோவில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை. சரி, அந்த கோவில் அப்படின்னா தான் சிறப்புன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது டார்ச் இங்கே எவ்வளோ சும்மா கேட்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, கரெக்டாக ஒடுக்கத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கோம். ரசா 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 ஹலோ நாளைக்கு சோறு தான் முக்கியம். மாவட்டம் நாங்கள் உடுப்பது, அதாவது வந்து குறைஞ்சபட்சம் இது 14வது ஆண்டு நாங்கள் வந்து அன்னதானம் நடத்துகிறோம். இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 64 சிப்பும் அரிசி கொண்டு அன்னதானம் பண்ணுறோம். ஒரு வர பக்தர்களுக்கு வந்து எங்களால் முடிந்த ஒரு ஹெல்ப்பை செய்கிற மாதிரி செய்கிறோம். இங்கேருந்து வந்து ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். இவங்க எவ்வளோ நாளாக அந்த சேவை செஞ்சுட்டு வராங்க. இந்த பக்தர்கள் எல்லாருக்குமே அன்னதானம் வழங்குறதோட அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாத வரவங்க போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்க வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். ஊர் மக்கள் எல்லாமே இருக்காங்க. இது வந்து தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் திரு விளாண்டப்பன் கோயில் சிறப்பை பற்றி சில கூற விரும்புகிறேன். பக்தர்களுக்காக இது ஒரு விளைவாக ஆசைப்படுகிறார்கள், அதற்காக கூறுகிறேன். விளாண்டப்பன் கோயில் சுமாராக ஒரு 300 வருஷத்திற்கு முன்னாடி தோன்றியது. இது வந்து போகும்போதெல்லாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாதை இருக்காது. காடு, சுமாராக 7 மலைகளை தாண்டி கடந்து செல்ல வேண்டும். கடந்து செல்வதற்கு வழிபாதை என்றால் ஒரு நடைபாதை, ஒரு 4-2 அடி பாதையில் தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சுமார் ஒரு 10, 15, 20 வருஷத்திற்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு நான் சென்று பார்த்தேன். அப்போது தான் இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வருவதற்கு வழிபாதை இல்லை, சாலைகள் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை. சுமார் அங்கே பக்க சுற்றி வட்டத்தில் ஒரு 20-30 கிராமங்கள் இருக்கும். அதில் பேஞ்சமந்தை என்ற ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லையில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இதற்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கூடுவார்கள். அங்கே செல்வதற்கு குடிப்பதற்கு குடிநீர் கூட வசதி இல்லாமல் இருந்தபோது
நான் முதலில் தோண்டி ரொம்ப 2006 2007 தான் முதலில் ஒரு கிணறு ஒன்று அமைத்து உற்பத்தி செய்து தண்ணீருக்காக வசதி ஏற்படுத்தினேன். வெள்ளாண்டப்ப கோவிலுக்கு போகிறவங்க பூஜை சாமானெல்லாம் இங்கே தான் வாங்குவாங்களாம். இங்கே வாங்கினா தான் அதனுடைய பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு போகிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பொரி வாங்கிட்டு போவாங்க. பொரி வாங்கிட்டு போயிட்டு சாமிக்கு படைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜை சாமானெல்லாம் இங்கே வந்து தான், அதாவது ஒடுக்கத்தூர்லேருந்து வந்து தான் வாங்கிட்டு போவாங்களாம். சரி, நாங்களும் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். நான் இங்கிருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டரா 7 கிலோமீட்டர் தான். 7 கிலோமீட்ரு. ஆமாம். மேலே ஃபுல்லாக போதா வேனெல்லாம்? மேலெல்லாம் போகாது. மேலே போகாது. ஆட்டோ மட்டும் தான் போகுது. ஆட்டோ. ஓகே ஓகே. இங்கே நடந்து போகிறாங்களா? நடந்து போகிறாங்க. நம்ம பைக்கில் மேலே போக போக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மலைத்தொடரெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து ஒரு ஊர் வந்தது, ஒரு வில்லேஜ் வந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அந்த இடத்தெல்லாம் நின்று ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நன்றி ஐயா. இதெல்லாம் என்னென்ன இல்லையா? இது சாம சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரட்டுமா? சரி வரம்மா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக வரோம்.
இந்த வார்டு இல்லை அது. இப்போ பாருங்க, நம்ம ஒரு பாதி தூரம் வந்திருக்கும் சொல்ல முடியாது, பாதி கூட சொல்ல முடியாது. இது ஒரு ரெஸ்ட் பிளேஸ்னு சொல்லுவாங்க, ரெஸ்ட் ஏரியா. தண்ணி போயிட்டு இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப தூரம் வந்து இது ரெஸ்ட் பிளேஸ் மாதிரி இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம போகலாம். இது ஒரு பாதி தூரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாதி தூரம் வந்திருக்குமாய்யா? பாதி தூரம் வந்திருக்குமா? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர்ல வரீங்க? சும்மா அனுப்பு கலாய்க்கிறார் நம்மள, அப்படிதானே? வரானுங்க கூட ஃப்ரெண்ட் எல்லாம். இருக்குல்ல, ஆமா, அங்கிருந்து வரோம் நம்ம. அமுது ஜீவானந்து ஒரு 5 வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் வரீங்களா? நான் லாஸ்ட் டைம் வந்தேன், நான் இருட்டா இருக்கும்போது வந்தேன், அதனால எங்களுக்கு தெரியல. அதனால இப்ப பகல்ல வாங்க, நல்லா கிளைமேட்லாம் நல்லா இருக்கும். நாங்க இப்படி ஒடுக்குத்துருக்கா வந்துட்டு போசமா அப்படியே நடந்து அமுதி ஜூக்கா போயிடும். நடந்து வரும், கீழே இருந்து நடந்து வரீங்க? கீழே இருந்து நடந்து வந்து போசமா கீழே இருந்தே நடந்து போயிடும் மேல இருந்து. ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல் ஆயிடும் நடந்து போறதுனால. சரிங்க, மேல பாக்கலாம், டென்ட் போறோம் மேல வந்து. சரி வாங்க. மழையில நினைக்க கூடாதுன்றவங்க எல்லாருமே உள்ள வாங்கப்பா. ஒரு பக்கம் சரியான மழை, ஆனா மழைப்பா. நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப உதவுனாங்க. 2 பேர் தான் தூக்கி பிடிச்சிருந்தாங்க. பார்த்து இவ்வளவு பேர் உள்ள உட்காருங்க. ஒரு 6வது மலைக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 30% பேலன்ஸ். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இல்ல நிஜமாவே எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்பா. எத்தனை பேர் இங்க பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் தானா தெரியலடா எனக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து இங்கேருந்து படிக்கல் இருக்குது. ஆக்சுவலி இப்போ மழை பெய்யறதுனால வண்டி எல்லாம் பெரும்பாலும் இங்கே விட்டுட்டு நடந்து போகிறாங்க. நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் த்ரில்லிங்காக ட்ராவல் பண்ணலான்றதுனால நம்ம பைக்லேயே போகிறோம்.
மொத்தமாக நம்ம 6 மலையை கடந்து போகணும். மழை கொஞ்சம் பேஞ்சதுனால ரோடு வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அதில் பைக் டிரைவ் பண்ணுறதுக்கு. இறங்கிட்டுமா? பைக் போலாமா? போயிட்டு ரிட்டன் வர முடியாதா? ரொம்பவே கஷ்டம்தான். சொல்லட்டுமா? தள்ளவா? ஓரளவு தான் பார்க்குங்க. சரி, நீங்கள் போகும்போது இப்படி கிடையாது. போகும்போது மையே இல்லை. பாருங்கள் எத்தனை 2 வீலருங்க டேமேஜ் ஆகிருக்குன்னு. எவ்வளோ திறமையான டிரைவராக வந்தால் கூட இந்த இடத்துல கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இன்னும் பா வேற லெவலில் இருக்குங்க இங்கே கிளைமேட்டு. செம்ம ஐஸ் மாதிரி இருக்குது. காதெல்லாம் அப்படியே சில்லுன்னு இருக்குது. வேற லெவலில் இங்கே பாருங்கள் ஃப்ளாக் எல்லாம் பனி பாருங்கள். பனி மூட்டம் எவ்வளோ இருக்குன்னு ஃபுல்லாக மூடிடுச்சு. இங்கே பாருங்கள் இங்கே லைட் வெளிச்சம் தெரியுதுல்ல, பாட்டு சத்தம். இதுதாங்க இங்கே கோவில். அவரு கால் பண்ணல. அவரு போன்ல வேற யாருன்னா கால் பண்ண போறா. இங்கே வந்தால் கூட எல்லாம் ஒருத்தர் டேப்னு ஒன்றிட்டு இருக்கான். ஒரு லேப்டாப்பு இது வந்துட்டு அப்படியே
நைட்டு இங்கே நிறைய பேர் இங்கே தங்கிடுவாங்க. தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் கிளம்புவாங்க. அங்கங்கே நிறைய கேம்ப் ஃபயர் எல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளாண்டப்ப மலைக்கு வாங்க. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.